சவுக்கு மீடியா அதுல பார்த்தா சவுக்கு சங்கர் அண்ணன் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே அரசியல் சம்பந்தப்பட்டது நிறைய பேசுவாரு. அதுல திமுகவை கேள்வி மேல கேள்வி பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருப்பாரு. திமுக என்ன மாதிரி துரோகங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ணுதோ அத்தனையும் புட்டு புட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்ட துணிச்சனால ஒரு ஆள் அவரு. ஏன்னா 2026 அவர் யாருங்க சிஎம் வருவாங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ரொம்ப தெளிவா பார்த்தீங்கன்னா பதில் சொன்னாரு. அது மக்களுக்கு புரியுற மாதிரியும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. அப்படி சவுக்கு சங்கர் அப்படி என்னதான் சொன்னாரு, அதை பத்தி நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்க போறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உரிமை காக்க போராடுவதே கடமை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். 2026 தேர்தல் வந்துருச்சு. மக்கள் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அண்ணன் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்களா, இல்லை சீமான் அண்ணன் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்களா, இல்லை அண்ணாமலை கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்களா? நம்ம திமுக அதிமுக சொல்ல முடியாது. ஏன்னா 50 ஆண்டுகள் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கலன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அண்ணன் சீமானன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா போராடிட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா 2024 கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 வருஷம் கிட்ட முடிஞ்சிருச்சு. 2026 நான் ஆட்சிக்கு வந்துருவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல 2026 இங்க யார் தாண்டா சிஎம்மா வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விகள் பாத்தீங்கன்னாக்கா சவுக்கு சங்கர் அண்ணன் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன அப்படி சொன்னாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் அனைவரும் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க. எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க. அதனாலவே அவங்கள நம்ம உடைக்க முடியாது. 2026 திமுகவை மறுபடியும் தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல அதுல ஒரு ஆள் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அண்ணன் தான். திமுக என்னெல்லாம் பண்ணாங்க அவருக்கு நல்லாவே தெரியும். இவர் திமுகவுக்கு என்னெல்லாம் வச்சு செஞ்சாருன்னு நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்படி இருக்க பட்சத்துல இவர் என்ன பண்றாருன்னா திமுக தோக்கடிக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா மீடியாவில் நிறைய சூப்பரா பேசிட்டு தான் இருக்கிறாரு. நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. திமுக என்னென்ன பண்றாங்க, என்னென்ன செய்யறாங்க, அவங்க என்னென்ன அக்கிரமம் பண்றாங்க, என்னென்ன மக்களுக்கு துரோகம் பண்றாங்க, என்ன மாரி எல்லாம் பணத்தை பார்த்தீங்கன்னா பரிமாற்றங்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அத்தனை பார்த்தீங்கன்னாக்கா சவுக்கு சங்கர் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப 2026 திமுக எப்படிலாம் தோக்கடிக்கணும் என்று பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. 2026 விஜய் அவர்கள் தனித்துவமா போட்டிட்டாருன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதே மாதிரி அதிமுக தனித்துவமா போட்டிட்டாங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. இங்க எப்படி திமுக மிகப்பெரிய கூட்டணி கட்சியில பாத்தீங்கன்னா வலுவான ஒரு கட்சிகள்லாம் இருக்கோ, அதே போல இங்க அதிமுக கூட்டணிலையும் பாத்தீங்கன்னாக்கா வலுவான கட்சிகள் சேர்ந்தாக்கா திமுகவை தோக்கடிச்சிடலாம். அது விஜய் அண்ணனுக்கும் மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா அமையும்னு பாத்தீங்கன்னாக்கா சவுக்கு சங்கர் அண்ணன் சொன்னாரு. என்ன சொல்ல வராருனாக்கா இங்க திமுக கூட்டணி கட்சிகளோட ரொம்ப பலவான ஒரு கட்சியா பாத்தீங்கன்னாக்கா இருக்கு. திமுக அசைக்க முடியாது. 2026 இதுமாதிரி தொடர்ச்சினாக்கா 2026 அவங்க தான் பாத்தீங்கன்னா சிஎம்மா வருவாங்க. அதனால அவங்க வரக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அங்க அதிமுக கூட்டணியில ரொம்ப வலுவான ஒரு கட்சிகளை சேர்த்து விட்டோம்னாக்கா திமுகவை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சவுக்கு சங்கர் அண்ணா இதுதான் சொல்ல வர்றாரு. இங்க அதிமுக கூட்டணியில வலுவான ஒரு கட்சிகள் யாரெல்லாம் சேர்க்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கட்சி சேர்ந்துச்சுனாக்கா திமுக ஈஸியா பாத்தீங்கன்னாக்கா ஜெயிச்சிடலாம். மறுபடியும் அதிமுக திமுக தான் ஆட்சிக்கு மறுபடியும் வரப்போதா அப்படின்னு மிகப்பெரிய கவலையில பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல விஜய் அண்ணனுக்கு என்னன்னா ஒரு பிளஸ் பாயிண்டும் இருக்கு, ஒரு மைனஸ் பாயிண்டும் இருக்குன்றதா உண்மை. கூட்டணி கட்சியில வச்சனாக்கா இதுல எந்த ஒரு மாற்றங்கள் வரப்போது கிடையாது. ஏன்னா சிஎம்மா பாத்தீங்கன்னாக்கா அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணா தான் பாத்தீங்கன்னா அவர் தான் வருவாரு. ஏன்னா அவங்களுடைய கட்சி பாத்தீங்கன்னாக்கா வலுவான ஒரு கட்சியா பாத்தீங்கன்னாக்கா இருக்காங்க. அதனோட பணம் பாத்தீங்கன்னாக்கா குட்டி போயிருக்கு. ஏன்னா 10 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஆட்சியில இருந்தவங்க எவ்வளவு சேஃப்டி பண்ண முடியுமோ அவ்வளவு சேஃப்டி பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல அவங்க செலவு பண்றதுக்கு காசு இருக்கு. ஓகேங்களா? இப்பதான் தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தோன்னா ஒரு தேர்தலோடு பார்த்தோன்னா சந்திக்கவே இல்லை. அப்படி இருக்க பட்சத்துல அவங்களோட காசுன்றது ஒரு விஷயமே இருக்காது. ஓட்டுக்கு ஓட்டு காசு கொடுத்து வாங்கலட்டாலும் சரி, எதனா சின்ன கூட்டம் போடணும்னா கூட அந்த இடத்துல காசுன்றது ஒரு விஷயம் கம்பல்சரி தேவைப்படுது. அது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பசங்களாம் கிடையாது, சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான். ஓகேங்களா? அப்படி இருக்க பட்சத்துல இவங்க தனித்துவமா போட்டிட்டு ஒரு கூட்டம் ஒன்று போட்டு மறுபடியும் இவங்க ஜெயிக்க முடியுமான்றது மிகப்பெரிய கேள்விகள் பார்த்தீங்கன்னாக்கா சவுக்கு சங்கர் அண்ணன் பார்த்தீங்கன்னா மீடியாவில் பேசிட்டு இருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை கூட. நான் நம்புறேன். அதனாலவே அதிமுக கூட போயிட்டு கூட்டணி பேச்சு பார்த்தீங்கன்னா நடத்துங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் மூலியமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு திமுகவுக்கு ஒரு மாற்றும் கட்சியாக தானே அண்ணன் விஜய் அண்ணனுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப நான் ஏன் ஓட்டு போடணும் விஜய் அண்ணனுக்கு, நான் ஏன் விஜய் அண்ணனை ஆதரிக்கணும் அப்படின்னு சில பேர் விலைக்கு போறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அண்ணன் சீமானனுக்கு ரொம்ப பிளஸ் ஆயிடும். ஏன்னா விஜய் அண்ணன் அரசியல் வந்ததுனாலதான் அண்ணன் சீமானனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருந்ததுதான் உண்மை.
ஓகேங்களா. ஏன்னா விஜய் அண்ணன் ஓட்டு தான் எல்லாமே பார்த்தோன்னா அண்ணன் சீமானனுக்கு ஓட்டா மாறிச்சு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணனே அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் சீமானனுக்கு ஓட்டு போட நிறைய பேர் தழங்குறாங்க. இதுதான் உண்மை கூட. நான் பேசுனது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய்ன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் காணொலியில பார்ப்போம். உங்களின் ஒருத்தராக பேசுகின்றேன் என்றென்றும் உங்களோட இணைந்திருக்கின்ற சேனல் சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.